எனக்கு ஒரு 12-13 வயசு இருக்குங்க. அப்பதான் ரோபோ சங்கர் அவர்கள முதல்ல லட்சுமண் சுருதி ஆர்கெஸ்ட்ரால இந்த மாரி பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ நான் பார்க்குறேன். ரொம்ப வித்தியாசமா பண்ணாப்ல, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பண்ணாப்ல. ஒரு கடைக்கோடியில இருந்த மனுஷன் தன்னோட முயற்சியை மட்டுமே மூலதனமா வச்சு விஜய் டிவிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆளுமையா வளர்ந்தாரு. கிடைச்ச சான்ஸை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்குனாரு. இவர் இல்லாம விஜய் டிவில ஒரு காமெடி ஷோவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஆளா வளர்ந்துட்டாருங்க. சின்ன திரையில கலக்கினவருக்கு வெள்ளித்திரையிலும் வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. எக்கச்சக்கமான படங்கள் வந்துச்சு. முன்னணி ஹீரோக்கள் கூடயே நடிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா வளர்ந்தாரு. அந்த மாதிரி காமெடியில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி போயிட்டு இருந்த அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுங்க. மனுஷன் ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. ரசிகர்கள்லாம் என்னடா ஆச்சு இவருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய பதிவுகளை எல்லாம் பதிவிட்டாங்க. வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு மேலே வந்துட்டு இதையும் நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவு கம்பேக் கொடுத்தாரு. மெலிஞ்ச உடம்ப மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து பழைய ரோபோ சங்கரா ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு. அது மட்டும் ஏன் தன்னோட உடம்ப மறுபடியும் கட்டுமஸ்தா மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி ஏன் ஸ்டேஜ் கூட ஏறினாருங்க. அப்போ இவர் பார்த்து அவ்வளோதான் சொன்னவங்க எல்லாருமே மறுபடியும் தலைவன் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சந்தோஷம் கூத்தாடினாங்க. மீண்டும் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. சின்ன திரையிலும் ஜொலிக்க ஆரம்பிச்சாரு. நிறைய டிவி ஷோஸ்ல ஜட்ஜா வந்தாரு. தன்னோட பொண்ணோட சேர்ந்து நிறைய டான்ஸ் வீடியோலாம் போட்டாரு. அவரோட பொண்ணுக்கும் அழகா கல்யாணம் பண்ணி வச்சாரு. தன்னோட பேர குழந்தையோட கொஞ்சம் விளையாடுற வீடியோவும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தாரு. ஒரு விஷயத்த சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. வடிவேல் பாலாஜி அவர்கள் இறந்தப்போ அவரோட ஏஜ் 45ங்க. இப்போ ரோபோ சங்கர் அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு. இப்போ அவரோட வயசு எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 46 தாங்க. ஒரு அடிமட்ட லெவல்ல இருந்து சொல்ல போனா ஜீரோல இருந்து இப்போ வந்து அவரு ஹீரோவா மாறி நிக்கிறாருங்க. ஆனா அதை யூஸ் பண்ணிக்க அவரோட உடல் ஒத்து வரல அப்படிங்கிறதா ரொம்ப வருத்தங்க. ஒரு நல்ல காமெடியன் அப்படிங்கிறத தாண்டி ரோபோ சங்கர் அவர்கள் ஒரு நல்ல மனிதன்க. டேலண்ட்டை மட்டுமே வச்சு உயரத்துக்கு போன லிஸ்ட்ல ரோபோ சங்கர் அவர்களோட பேர் கண்டிப்பா எப்பவுமே நிலைச்சு நிற்குங்க. கண்டிப்பா உங்க காமெடியையும் உங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் சார்.